வெல்கம் டு கோல்டி பாருங்க சேனல். गाइस இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு சண்டே நம்ம வந்து பரோட்டா செஞ்சு சாப்பிட போறோம். லாஸ்ட் வீடியோ நாங்கள் சண்டே தான் செஞ்சுருப்போம், பிரியாணி செஞ்சுருப்போம். ஆனால் லாஸ்ட் வீடியோ சண்டே போட முடியல, கொஞ்சம் காலேஜ் போயிட்டு வர அந்த டைமில் எடிட் பண்ணி வீடியோ போட முடியல. டியூஸ்டே தான் போட்டிருந்தோம். அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எதிர்பார்த்ததாவது கொஞ்சம் தான் போயிருந்துச்சு, பட் எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. அதான் இன்னைக்கு இதுக்கப்புறம் வர வீடியோவும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ்லேயும் அதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. நல்லா கொஞ்சம் வீடியோ போகுது, நல்லா வியூஸ்லாம் போகுது. ரொம்ப தேங்க்யூ. அதே நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? நீங்கள் போன வீடியோ சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லதாக போச்சு. போயிட்டு வாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து சமையல் செய்கிறது அதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கணும். இப்போயே டைம் ஒரு 4 இருக்கும். 4 மணியே செய்ய போகிறோம். நம்ம செஞ்ச முடியல, நைட் ஆகிடும், ஈவினிங் ஆகிடும் போல். அதே மாதிரி சிக்கன்லாம் போய் வாங்கிட்டு போன வீடியோ மாதிரி இருக்குமான்னு தெரியல, அது பார்க்கலாம். அது ஃபஸ்ட் வீடியோ கொஞ்சம் நல்லா பண்ணால் போதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் வீடியோ பாருங்கள். போன வீடியோவில் பிரியாணி செஞ்சு போட்டோம்ல, ஆமாம், அதுக்கு எப்படி இருந்துச்சு? இருந்துச்சு, சூப்பராக. அதுக்கு யார் தெரியுமா காரணம்? இவங்க 2 பேர் தான். ரொம்ப தேங்க்யூ. சிக்கன் வாங்க போகிறோம். இந்த வீட்டில் சிக்கன் வச்சு செய்யலாம், பரோட்டாவும் சிக்கன் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சிக்கன் வாங்க போகிறோம். வேறு வீட்டில் இருக்க தேவையை செய்யலாம் அதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் நினைப்பீங்க சிக்கன் சூடு தான், சாப்பிடக்கூடாது தான். பரோட்டா வந்து வேறு என்ன டிஷ் வாங்கன்னு தெரியல. சரி, அதனால சிக்கன் வாங்க வந்து வீட்டில் சொன்னாங்க. சரி, அது சிக்கன் வாங்க கடைக்கு போகணும். 1.5 கிலோ சிக்கன் வந்து எத்தனை கிராம்? 1800. ஏதோ வளர்தான். சரி, பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் மைக் வச்சு தான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம். மைக் வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ட்ரைபாட் வச்சு தான் எடுத்தோம். அது எடுக்கும்போது என்னாச்சு, ஃபோனோட சேர்த்து ட்ரைபாட் கீழே வந்துச்சா, அதனால லைட்னிங் அந்த கீழே மாதிரி ஒன்று வரும். அது லைட்டாக வளைஞ்சிருச்சு. வளைஞ்சோடனே என்னாச்சு, அது செட் பண்ணுறோம், ஒர்க்கே ஆகலை. நார்மலாக வேறு ஃபோனில் போட்டால் ஒர்க் ஆகுது, என் ஃபோனில் போட்டால் மட்டும் வரைய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணோம், நாங்கள் சரி அவன் மட்டும் சிக்கன் வாங்கிட்டோம் ஆயிடுவேன். நாங்கள் என்ன பண்ணோம், நானும் இவனும் போயிட்டு லைட்டிங் ஏதோ கேட்கும் 2-3 இடத்துல கேட்டோம். கடையும் இல்லை, மாற்றிக்க மாதிரி அன்றைக்கி. கடைசியாக ஒரு கடைக்கு போகிறோம். அங்கே இருந்தால் அதை வச்சு போடுறேன், இல்லைனா மேட்ச் பண்ணி எதாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு இதான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ எப்படியே செக் பண்ணுறேன், கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி பாருங்கள். கேஷ் நான் போய் எல்லா கடையிலுமே பார்த்தேன். அது கடையே இல்லை. இன்னைக்கு சண்டேனால மணி 5 ஆகிடுச்சு. இப்போ தான் பாட்டாவை சேவ் பண்ணுறாங்க. 5 மணி ஆகிடுச்சு. எந்த கடையுமே இல்லை, ஃபோன் கடை எதுவுமே இல்லை. சிக்கன் கடை இருக்கே தெரிவிச்சு போல. அங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பரோட்டாக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கிரேவி செஞ்சுட்டு அப்புறம் பரோட்டா உருட்டிட்டா ரெடி பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? பரோட்டா உருட்டணும். அதில் நான் சக்கரவர்த்தியடா. மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மணிக்கு பிசைஞ்சோம். நல்லா 2 ஹவர்ஸ்க்கு நல்லா இதுவாயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இது இன்னும் ஊறணுமா இல்லை இதுவே போதுமா? போதும். இங்க பாரு கிதிஷா, பீச்சுக்கு போறியா? வீடியோ எடுக்கலாம் பாக்குறோம், அப்ப நீ பீச்சுக்கு போறேன்ற என்னது இது? நல்லா இருக்கா? யார் எடிட் பண்ணுவீங்க? நான் தான் பண்ணுவேன். நல்லா பண்றீங்க. சரிண்ணா, வரியா வரலையா? நான் பரோட்டா செஞ்சு சாப்பிட போறோம். வா, பீச்சுக்கு அப்புறமா போவோம். பீச்சுக்கு அப்புறமா போவோம். சரி, நான் கூட்டு போறேன். பைத்தியம். Meanwhile, எத்தனை பாட்டெல்லாம் செய்ய போறோம்? அவ்வளவுதான் என்ன பண்ண போறீங்களா? போய் நீ கூட்டாங்க வருவாடியாவ, நீ கூட்டா இவ்வளவு வந்தாலே போன வீடியோ நாங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம், அவங்க தான் போட்டாங்க.
அதனால இந்த வீடியோ கண்டிப்பா நான் ஏதோ பண்ணி ஆகணும். அதனால நாங்க வந்து இதாச்சும் நம்ம பண்ணுவோம். அதனால சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இவர் வந்து பரோட்டா வேலைக்கு போயிருக்காரு. அதனால இவர் மாஸ்டர் மாதிரி நல்லா பண்றாரு. இவரு பரோட்டா உருட்டுறாரு. நல்லா உருட்டி பழக்கம் போல வேலைக்கெல்லாம் பாட்டை கொஞ்சம் வேலை பண்ணியா? எத்தனை நாள் போகணும்? ஒரு 2 வாரம் வருயா? ஆமா. எத்தனை மணிக்கு போயிருப்ப? 6 மணிக்கு போவேன். போயிட்டு நைட்டு 10 மணிக்கு அந்த மாதிரி போய் சொல்லாதா? சரி. இங்க பாரு, இதுவே எங்க ஜிம்ல வந்து ஒரு ஏசி ஒர்க் ஆகல. இவர் தான் போய் சரி பண்ணி விட்றாங்க. சரி பண்ணி விட்றாங்க. என்ன ஏசி? ஏதாவது சொல்லுவாங்கல்ல கஸ்டமர், ஆஃப் ஆகுது. ஓடுது நல்லா. அப்படியே என்ன சொல்றீங்க? ஃப்ரிட்ஜ் ஷாக் ஏசி ஏசில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால அது ஹை வோல்டேஜ் அதுலதான் இருக்கணும். போய் ஃப்ரிட்ஜ்ல பார்க்கணும். ஏசியை பார்க்கணும். ஏசி பார்க்கணுமா? சொல்லணுமா? வேலை விட்டாலும் சொல்றேன். நீ வந்து கூட்டு போயிரு. சாப்பிட மாதிரி கரெக்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது கரெக்டா வரும். இதெல்லாம் பண்ண எங்க தெரியும்? காட்டுங்க. வீட்டு எடுத்துட்டு போய் மெத்தவளை காய. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? சரி வாங்க, அடுத்து திருவண்ணாமலைக்கு போவோம். அங்க ஒரு காசு எடுப்போம். நடக்க மாட்டீங்களா? எவ்வளவு நாள் நடக்குது? 1 மணி நேரம் தான். 1 நேரம் 3 என்னைக்கு போலாம் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுங்க? உங்க மம்மி வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. இவர்தான் நிவாஷ் தான் கரெக்டா பண்றான். 2வது டேனியல் பண்றான். பேரே பாத்துறாங்க. டேனியல் அம்மாவோட டைலர் தானே. அதெல்லாம் பண்ணா கிச்சனுக்கு போயிடும். அவங்களாம் பண்ணா இதுவா போனவங்க, நம்மளாம் பண்ணா கிச்சனுக்கு போயிடும். அந்த இது உருண்டை எண்ணெயில முக்கிய எடுத்துக்கோடா. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பரோட்டாலாம் முடிச்சிட்டோம். பரோட்டா அங்கே செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நைட்டு பாருங்கள், நைட் ஆயிடுச்சு. ஒரு மணி என்னன்னா ஒரு 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 6க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 7 மணி ஆகுதா? இப்போ அவங்க முடிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சாப்பிட வேண்டியதான். அடுத்தது வந்து நான் உள்ளார போய் அந்த பரோட்டா எப்படின்னா செய்கிறாங்க காட்டுறேன் வாங்க. இவங்க சுட்டாங்க. இதுல பாதி இருக்கு, பாதி முடிச்சிட்டாங்க பாருங்க. பாதி முடிச்சிட்டாங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் நம்ம. குக்கர் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க எப்படி சூப்பரா வருதுன்னு. வாசனை செமையா வருது எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு வராது வாசனை. பரோட்டால என்னென்ன ஷேப்ல இருக்குது மட்டும் பாருங்க. உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி மாதிரி இருக்குது. அதனால பரோட்டா நீங்க நம்பிதான் ஆகணும். சரி, என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பண்ண போறோம்னா போறோம். சாப்பிட்டு 3 பேர் உட்காந்துருக்காங்க.
கதாநாயகம் பேசுறாங்களா? Hi. உங்க பேர் என்ன? பிராக்லெட் உங்க பேரு? எப்சிலன் பேர் என்னது? எப்சிலன் பெரிய மாஸ்டர் பரோட்டா கொத்து போடுறாரு. இந்த மாஸ்டர் எல்லாம் இந்த மாஸ்டரும் வேலைக்கு போனாரு. வா போய் சாப்பிடுவோம் வா. ஓகே சாப்பிட போலாமா? வா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு செலிபிரிட்டி அவரு. இப்போ நாங்கள் வந்து சாப்பாடுலாம் செஞ்சாச்சு எல்லாம். எல்லாருமே வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எத்தனை செருப்பு இருக்கு அப்படியே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எத்தனை பேர் வந்துருக்காங்கன்ட்டு. உள்ளே போய் காட்டுறேன் எத்தனை பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க சாப்பிட. எல்லாமே வெளில இருக்க எல்லாருமே இன்டென்ட் பண்ணி சாப்பிட கூப்பிட்டுருக்கோம். இவர் வந்துட்டாரு. இவனை பாருங்க எவ்வளோ நேரம் வரல. மெயினாக நாளே வரல. கேட்டா படிக்கணும் வித்த கண்டுக்கிறான். ஆமாம் கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்குமா. அதனால சரி ஓகே. பிச்சு சிக்கன் பீஸ்ல டிப் அடிச்சு எடுத்து வாயில போட்டோன்னு வச்சுக்கா. கஷ்டப்பட்டு நாங்கள் செய்வோமா? இவர் வந்து ரசிச்சு காட்டுன்னு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. இது அங்கிள் அடிச்சதுலாம் பொடி பொடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? சாமியாக்கா. சரி பாடா பிடிக்குமா? அதான் வச்சு ஸ்வைட்ரியா? எப்படி இது பாட்டா? காருதா? சாலனாலா காருதா? என்ன எல்லாத்தையும் நல்லா இருக்கா? ஓகே. எத்தனை படம் சாப்பிட்டா? 6 படம் சாப்பிட்டியா? 10 படம் தரண்டா. 6 பரோட்டா 10 படம் தரண்டா. 6 பரோட்டா. ஆனா கோட்டை வேணா எண்ணிப்பாரு. எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கூட ஸ்டார்ட் ஆச்சு. பரோட்டா இருந்துச்சு. இங்கே செம்ம டேஸ்ட்டு. சால்னா நல்லா இருந்துச்சு. பரோட்டாவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதோட சிக்கன் நல்லா வெந்துருந்துச்சு அழகா. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவும் நாங்கள் இது மாதிரி நிறைய செஞ்சுருக்கோம். பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் லாஸ்ட் வீடியோவில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பரோட்டா செஞ்சோம் சொன்னா இதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்குது. ஆமா ஆமா. கமெண்ட் பண்ணுங்க என்ன செய்யலாம். அப்படி சாப்பாடு மாதிரி செய்யலாமா இல்ல கேம் மாதிரி ஏதாவது வச்சு விளாடலாமா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணீங்க அதுக்கேற்ற பிறகு நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்க செய்வோம். ஆமா guys, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறோம். கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. பை guys, bye.